இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகுதல் என்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். வாழ்க்கையிலே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம். ஆவியாக இருக்கிறோம் பாருங்க, ஆவியாக தான் இந்த பூமியில் வருகிறோம். நம்மளுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்படுகிறது. நாம் அந்த சரீரத்தில் வாழ்கிறோம். உலகத்தில் இருக்கிற மற்றவங்களே இதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டு வராங்க. இது வேதத்தில் உள்ள இந்த சத்தியம். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. உலகத்தில் இருக்கிற மற்றவங்களாம் இந்த தத்துவ ஞானிகள்லாம் வந்துட்டு இதை கற்றுக்கொண்டு இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது மனது தான் எல்லாத்துக்கும் காரணம். நல்லதை யோசிக்கணும், நல்லதை கற்பனை பண்ணணும், நல்லதை வாயில் பேசணும், அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க பாருங்கள். அது கிறிஸ்தவ கூட்டம் கிடையாது. எப்படி உங்கள் பிஸ்னஸை நல்லா பண்ணுறது, எப்படி நீங்கள் வாழ்க்கையில் நிறைய காசு சம்பாதிக்கிறதுன்னு கூப்பிட்டு அதுக்கெல்லாம் காசு போட்டு கூட்டம் நடத்துகிறாங்க. 1000 10,000 ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டு பெரிய ஹோட்டலெல்லாம் வாடகைக்கு பிடிச்சி அதில் சொல்லி தராங்க. நீ எப்படி பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி கோடியாக சம்பாதிக்கிறது, உன்னால் முடியாதுன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. அந்த இது எல்லாமே இந்த வேதத்தில் இருக்குது. மனுஷனை கடவுள் இப்படி தான் உண்டாக்கியிருக்கிறாரு. மனுஷன் ஆவியை உண்டாக்கியிருக்கிறாரு. அவனுக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்துருக்கிறாரு. அவன் சரீரத்தில் வாழ்கிறான். அவன் வாழ்க்கையில் எது வேணும்னாலும் அவனுடைய மனது தான் அவனை தடை பண்ணுது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இல்லைன்னா அது கடவுள் பிடிச்சி வச்சுட்டு இல்லை. ஒருத்தருக்கு ஒன்றை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு இன்னொன்று கொடுக்குறவர் கிடையாது. அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கல்வாரி சிலுவையில் அவர் கஷ்டப்பட்டு வேதனை அனுபவித்து சாபத்தை அவர் சுமந்து உங்களை ஆசீர்வதிச்சு விட்டார். உங்களை கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கூட ஆசீர்வதிக்கல. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், இவங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம், அந்த வேலையெல்லாம் பண்ணல. அவர் எல்லா கஷ்டத்தையும், மனிதன் அனுபவிக்க வேண்டிய எல்லா கஷ்டத்தையும் பாடுகளையும் அவர் சுமந்து கொண்டு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் மனிதனுக்காக கொடுத்து விட்டார். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில இன்னுமே கஷ்டம் இருக்குது. மனுஷன் இன்னும் கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான், வியாதியில் இருக்கான், தரித்திரம் பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மனது தான் நடுவில் இருந்து வேலை செய்யுது. நம்ம ரட்சிக்கப்படுற அன்னைக்கு ஆவிதான் மறுபுறப்படுகிறது. இருள் உலகத்தில் இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம். ஆவி மீட்கப்பட்டு ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளதா மாறி விடுகிறது. செழிப்பிற்கு பங்குள்ளதா மாறிடுச்சு. நீங்க வெற்றியில தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்க ஆவி அதான் நீங்க தான் ஆவி. நீங்க கோடீஸ்வரர்களா இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உடவரா இருக்கிறீங்க, சுகத்திலையும் பலத்திலையும் இருக்கீங்க. ஒருவேளை உங்களுடைய சரீரம், நீங்க இப்ப உட்காந்துட்டு இருக்கீங்களே, உங்க பாக்கெட்ல கை விட்டா ஒருவேளை காசு இல்லாம இருக்கலாம், உடம்புல ஒருவேளை வேதனையா வலியெல்லாம் இருக்கலாம். ஆனா அது கிடையாது. அதை பத்தி நான் பேசல. உங்கள் ஆவி எல்லாவற்றிலும் பூரணமாக இருக்கிறது. இப்ப என் வாழ்க்கையில ஏன் வரலன்னா, என் மனது என்ன சொல்லுதுன்னா என் சரீரத்தில் இருக்கிறத தான் சொல்லிட்டே இருக்கு. கடவுள் மனுஷனை அப்படி உண்டாக்கவே இல்லை. ஆதியாகமம் 1 மனுஷனை உண்டாக்கும் போது மனுஷனை எப்படி உண்டாக்குனார்னா, அவன் ஆவி ஆளுகை செய்கிற விதமா உண்டாக்குனாரு. அவன் ஆவிதான் ஆளுகை செய்யும். ஒரு காரியம் ஒண்ணு இல்லைன்னா அது இருக்கிறத போல பார்த்து அழைக்கிற வண்ணமாக தான் மனுஷனை உண்டாக்குனார். அதனால ஆதியாகமம் 1 இருள் இருந்த போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கடவுள் சொல்றார். அதை போலதான் மனுஷனாக உங்களை உண்டாக்கினார். ஆனா மனுஷன் இப்ப பாவத்து நிமித்தமா எப்படி பேசுறான், இருக்கிறத தான் பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான், இருட்டா இருக்குது, கஷ்டமா இருக்குது, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, வேலை சரி கிடையாது, அவங்க என்ன இப்படி பண்றாங்க, இவங்க என்ன இப்படி பண்றாங்க. மனுஷன் எதை பார்க்கிறானோ அதை சொல்றான். மனுஷனை கடவுள் அப்படி படைக்கல. எப்படி படைச்சாரு தெரியுமா? அவன் ஆவியிலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பேசும்படியாக தான் படைக்கப்பட்டான். அப்ப என் மனசு என்ன பண்ணுதுன்னா, என் சரீரத்துல என்ன இருக்குதோ அதை பேச சொல்லுது. என் வாழ்க்கையில கஷ்டம் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிடும். கேட்டுறீங்களா? நம்மளாம் உருப்படுவோமானே தெரியலங்க. போக போக சூழ்நிலை மோசமாயிட்டே போகுது. என்னன்னா, அவங்க பார்க்கிறத வைத்து வாழ்க்கையவே நிர்ணயிச்சுட்டாங்க. மனுஷனை கடவுள் அப்படி உண்டாக்கல. ஆவியில நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை தான் பேசுகிற வண்ணமா உண்டாக்கிறார்.
அப்ப இதுக்குதான் மனம் புதுசாகணும் பாருங்க. 12:2 பார்த்தோம். அதுதான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமனா உலகத்துல இருக்கிற மற்றவங்க அவங்க பேசுற மாதிரி, அவங்க செயல்படுற மாதிரி, அவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லாம மனம் புதிதாகுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவன் நம்மளுக்காக ஏராளமான காரியங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நம்மளுடைய மனதை புதிதாக்கும் போது இது எல்லாம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், அடைய ஆரம்பிக்கிறோம். ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு இருந்தோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்தோம். ராஜாக்களாக நம்ம இருக்கிறோம். இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். தூதுவராக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நம் தூதுவராக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இருக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பலமுறை மத்தேயு, மார்க்கு, யோவான்ல சொல்லியிருக்காரு. திருப்பவும் பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பயங்கரமா பேசினா பெரிய ஜெபம் நினைச்சுக்கிறாங்க. ஜெபத்தை குறித்து இங்க பேசுறாரு. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கலான்றதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்ததான் நம்ம வந்திருக்கோமே. உங்களுடைய ஆவி எந்த ஊருக்கு சொந்தமானது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானது. நீங்க எங்க உள்ளவங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவங்க. உங்கள் தேவைகள் எங்க இருந்து சந்திக்கப்பட போகிறது? தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து தான் சந்திக்கப்பட போகுது. அப்போ அங்க உள்ளது அங்க எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்த்து அது மாதிரி தான் நம்ம செய்யணும். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு தேவைன்னா 7வது வசனத்துல போட்டிருக்குது, ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். ஏன் அப்படி அளப்பக்கூடாதுன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே 8வது வசனத்துல உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே கடவுளுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே தெரியும். அதனாலதான் தேவையில்லாம எதையெல்லாமோ பேசிட்டு இருக்கடா. என்ன வேணும்? குறிப்பா 9 பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாரும் சொல்லுவோமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஜெபிக்கிறதுக்கு முன்பாக யார்கிட்ட ஜெபம் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில சொன்னேன் பார்த்திக்கோங்க, தேவன்னா ஒரு அப்பா பாருங்க. அவர் அவ்வளோ அன்புள்ளவர். நம்மளுடைய பாவத்தெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்றோம், அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது கிடையாது. மனுஷர்களாகிய நாம் ஒரு சின்ன தப்பை யாராவது செஞ்சுட்டோம்னா அது கடைசி வரைக்கும் மறக்காம வச்சிருக்கோம், நீ அந்த தப்பு பண்ண அப்படின்னு. கடவுள் நம்ம பண்ண எவ்வளோ பெரிய தப்பையும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது கிடையாது. அவருடைய சந்நிதியில ஜெபிக்க வரும்போது, இவன் நீ என்ன தப்பு பண்ண நேத்துன்னு கேட்கல, நான் தவறே செய்யாதவனாக என்னை பார்க்கிறார். அதனாலதான் நான் தைரியமா முன்னாடி போய் நின்று உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நான் சொல்லலாம். எனக்கு என்ன வேணுமோ இந்த ஜபத்துல, இந்த ஜபத்தை அப்படியே பண்ண சொல்லல. பரமண்டலத்தில் இருக்கிற உங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக சும்மா சும்மா சொல்லலைங்க. அந்த முறை இருக்கு பாருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அப்பா பிதாவே, சும்மா கூப்பாடு போறது இல்ல. முட்டிக்கால போட்டு உருண்டு கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது நான் வந்திருக்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், இங்க இப்போ சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த இப்பொழுது 8 மணி ஆகிறது, அதெல்லாம் வேண்டாம். குறிப்பா உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? ஆண்டவரே நான் மண்ணு, நான் புழு, நான் குப்பை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது, நான் எனக்கு என்ன ஜெபிக்கிறதுனே தெரியல, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இங்க சொல்லியிருக்குது, அப்பா பிதாவே. பிதா கிட்ட போறோம் பாருங்க. ஜெபம் என்பது ஏதோ ஒரு பிச்சைக்காரன் போயிட்டு எங்கேயோ போய் பிச்சை எடுக்கிறது இல்ல. ஜெபம்னா என்ன தெரியுமா? ராஜ்யத்திலே ஒரு தூதுவர் போய் பேசுவதுதான் ஜெபம்.
தூதுவர் எப்படி பேசுவார் தெரியுமா? தூதுவர்னா யாரு தெரியுமா? நம்மளுடைய தேசத்துல எல்லா தேசத்துடைய தூதுவர்கள் இருக்கிறாங்க. இங்க அமெரிக்கா தேசம், ஐரோப்பா தேசம், ஆஸ்திரேலியா தேசம், எல்லா இடத்துலயும் இருந்து தூதுவர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதுவர்கள் இந்த பட்டணத்துல பயணம் பண்ணும்போது அவங்க காரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர் கார் நம்பர் பிளேட் இருக்காது, அவங்க ஊர் கார் நம்பர் பிளேட் இருக்கும். அவங்க கார்ல இந்திய தேச கொடி பறக்காது, அவங்க ஊர் தேச கொடி பறக்கும். அவங்க வீடை பார்த்துருக்கீங்களா? நான் சிலருடைய வீடை பார்த்துருக்கேன். நம்ம ஊர் வீடு மாதிரி இருக்காது, அது பெரிய அரண்மனை பங்களா மாதிரி இருக்கும். அவங்க ஊர்ல இருந்து அவங்களுக்கு அந்த கார் வந்துச்சு, அவங்க ஊர்ல இருந்து அந்த வீட்டை வாங்கி கொடுத்தாங்க. சாப்பாடு நம்ம சாப்பிடுற இட்லி தோசை அவங்க சாப்பிடுறது இல்லை, அது அவங்க சாப்பாடு, அவங்க ஊர்ல இருந்து வருது. இல்லைங்க, இது நீங்க உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அங்க இருந்துலாம் நீங்க இருக்கிற இட்லி தோசை தான் சாப்பிடணும். கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா அந்த அரசாங்கம் எதை வேண்டுமானாலும் செய்யும், என்னனாலும் செய்யும் அந்த தூதுவருக்காக. ஏன்னா அந்த தேசத்தை பிரதிபலிக்கிறவர் அவர். நான் சொல்றேன், நீங்களும் நானும் தூதுவராக இந்த பூமியில வாழ்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்க. அதனாலதான் தேவையை குறித்து ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படுறது என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் எனக்கு தேவையான எல்லாவற்றையும், எனக்கு இந்த பூமியில் நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யம் எனக்கு கொடுக்கிறது. ஒரு குறைவில்லாமல் ஏராளமாக என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுது, கொடுக்கிறது. அப்போ நான் இதை அறிஞ்சுக்கொள்ளணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த குடும்பத்தில் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த வேலையில வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த பட்டணத்தில் வருவதாக, என் வாழ்க்கையில வருவதாக உம்முடைய ராஜ்யம். இதை தான் நான் சொல்லணும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக சொல்றாரு. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இந்த பூலோகத்தை பரலோகத்தை போல மாற்றும். கிறிஸ்தவங்க நிறைய பேர் எப்ப செத்து பரலோகம் போலான்னு காத்துட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த கஷ்டமான பூமியில ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, எப்படா நம்ம போலான்னு. எப்படா போலான்லாம் சொல்லாதீங்க. எப்படி ஜோமன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அந்த பரலோகத்திலே எப்படி இன்பமும் வெற்றியும் செழிப்பும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் இருக்கிறதோ அதே போல இந்த பூமியிலேயும் எப்பொழுதும் இருப்பதாக. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, வேலையிலே செய்யப்படுவதாக, என்னுடைய சரீரத்திலே செய்யப்படுவதாக, சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, பணம் வருவதாக, செழிப்பு வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் உம்முடைய ராஜ்யம் இங்க வருவதாக. அதை யாரு சொல்லணும்னா பிரதிநிதியாகி இருக்கிற நீங்கள், தூதவராக இருக்கிற நீங்க தான் சொல்லணும். பாருங்க, திருப்போம் மார்க் 9ஆம் அதிகாரம். அப்போ இந்த ராஜ்யம் எப்படி வருது? அதை அனுபவிக்க முடியுமா? அதை பார்க்க முடியுமா? அதுதான் காட்டுறேன் பாருங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 9. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். சொல்றேன் பாருங்க அந்த வசனம் எங்க இருக்குன்னு. இயேசு இங்க என்ன சொல்றாருன்னா, ராஜ்யம் எவ்வாறு வருகிறது என்பதை குறித்து சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற சிலர் இந்த ராஜ்யம் வருகிற வரைக்கும் மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்றார். இயேசு சொல்றார். இந்த வசனத்தை எடுத்துட்டு அவங்க சீஷர்களே புரியல.
அவங்க என்ன யோசிச்சுட்டாங்கன்னா, இந்த நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறோமே, நம்ம இந்த ராஜ்யத்தை பார்ப்போம் போல, வெளிப்படையா பார்ப்போம் போல. அவங்க இதை தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாங்க. என்னன்னா, இந்த யூதர்களை ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. ரோமர்கள் இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. எப்படியாவது யாராவது இந்த ராஜா இவர் அப்படியே காப்பாற்றிட மாட்டாங்களான்னு. அதனாலதான் இயேசுவை நிறைய முறை எப்படியாவது ராஜாவாக்கி இந்த ரோமரெல்லாம் அடிச்சு உதச்சி வெளியே தள்ளணும் அப்படின்லாம் யோசிச்சு இவர் ராஜாவாக்கணும்னு நினைச்சாங்க. இயேசு போயிட்டார். இந்த மாதிரி ராஜாவாகிறதுக்கெல்லாம் நான் வரல அப்படின்னு போயிட்டார். இப்போ இதை சொன்ன உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசு இந்த பூமியிலே வரும்போது இப்ப இருக்கிறாரு, இப்ப இங்க இருக்கிறது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவர் இந்த ராஜ்யத்தை உண்டாக்கி உலகத்தெல்லாம் அப்படியே ஆண்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட போறாரு போல. இவர் குதிரை படை எல்லா படையும் வச்சு இந்த ரோமர்லாம் துரத்தி விட்டு இது பண்ணுவார். வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்தில் வெளிப்படையாக அது நடக்க போகிறது. இயற்கை கண்களினால காணக்கூடிய அளவிற்கு அது என்ன பண்ண போறது, காண போகிறது. இயேசுதான் இந்த பூமியை அரசாளுக போகிறார். ஆனா இன்றைக்கு இயேசு வாழ்ந்த அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, வல்லமையாக அந்த ராஜ்யம் அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டது. இயேசு சொல்றாரு, இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ராஜ்யத்தை உங்களுடைய இயற்கை கண்களினால பார்க்க முடியாது. இதை காணக்கூடாத ஒரு உலகத்திற்கு உடையது. தேவனுடைய ராஜ்யம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய உலகத்திற்கு கூட சொந்தமானது. உங்களுடைய இயற்கை கண்களினால இதை பார்க்கவே முடியாது. இது அதிகாரம் உடையது. இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்கிறதுனால உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. பலவீனம் உங்களை மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் உங்களை மேற்கொள்ள முடியாது, கஷ்டம் உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். எல்லாவற்றின் மேலும் நீங்கள் அதிகாரம் செய்ய முடியும். ஏனென்றால் இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜ்யத்தில் வருகிற நன்மைகள் என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ என் மனசை நான் புதுசாக்கணும் பாருங்க. என் மனசை நான் இன்னும் என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் இந்த சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி வச்சுக்காம தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற மாதிரி என் மனசை நான் வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படுத்திக்கணும். எனக்கு நல்லா தெரியணும், நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து தான் வந்திருக்கேன்னு. எனக்கு தேவைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து தான் சந்திக்கப்பட போகுது. எனக்கு வியாதி வந்துச்சுன்னா அது தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து சுகம் கிடைக்க போகுது. அந்த தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? அந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளதான் இருக்குது. அப்போ என் தேவைகள் சந்திக்கப்பட போறது எங்க இருந்து? தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து. அந்த தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? அது எனக்குள்ளதான் இருக்குது. அப்ப என் தேவை எங்க இருந்து சந்திக்க போறது? எனக்குள்ள இருந்து தான் சந்திக்கப்பட போகிறது. உங்களுக்கு வியாதியா இருக்குன்னா சுகம் எங்க இருந்து வரப்போகுது? தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து சுகம் வரப்போகுது. சுகம் எங்க இருக்கு? தேவனுடைய ராஜ்யத்துல. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. அப்ப சுகம் எங்க இருந்து வருது? உங்களுக்குள்ள இருந்து தான் சுகம் வருகிறது. அப்போ இதுக்கு என் மனசு புதுசாகணும். என் மனசு என்ன சொல்லும்? வியாதி இருக்கதான் செய்யும், கஷ்டம் இருக்கதான் செய்யும், கடன் இருக்கதான் செய்யும், அது இருக்கதான் செய்யும், இது இருக்கதான் செய்யும் என் மனசு சொல்லுது. ஆனா நான் எதற்கு இப்ப பக்குவப்பட வேண்டும்? கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கேன், இதெல்லாம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. திருப்புவோம் பிலிப்பியர் பிலிப்பியர் 1:20-26 அதை வாசிக்கும் போது என்னன்னா, நம்மளுடைய ஊர், நம்முடைய சொந்த ஊர் அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த சொந்த ஊர்ல நம்ம இருக்கிறதுனால, நம்மளுடைய தேசமே தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறதுனால நம்மளுக்கு சில உரிமைகள் இருக்குது. சிட்டிசன்ஷிப்புக்கு என்ன தமிழ்ல? சிட்டிசன்ஷிப். நம்ம குடிமகனா இருக்கிறோம்ல இந்த ஊர்ல, இந்தியா குடிமகன். நம்ம வேற ஊர் குடிமகன் கிடையாது, இந்த ஊர் குடிமகன். இந்த ஊர் குடிமகனுக்கு சில அதிகாரம் இருக்குது.
சில நேரங்களில் கேட்குறாங்க பார்த்தீங்களா,